காவல்துறை, நீதித்துறை, மனித உரிமைகள் ஆணையம். இந்த 3க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசம் வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ காவல்துறைய பொறுத்தமட்ல, ஒரு ஸ்டேட்ல சட்டம், ஒழுங்கு, பாதுகாப்பை முறைப்படுத்தக்கூடியதா காவல்துறை இருந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு தனி மனித பாதுகாப்பையுமே கூடிய வகையில பார்த்தீங்கன்னா, நீதித்துறை இருந்துகிட்டு இருக்கு. அதே மாரி எங்கெல்லாம் மனித உரிமைகள் வந்து மீறப்படுதோ, அங்க எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய வகையில வந்து மனித உரிமைகள் ஆணையம் இருந்துகிட்டு இருக்கு. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியுமா அப்டின்னா, கண்டிப்பா தெரிய மாட்டுக்கு. தெரிஞ்சுக்கிறவும் மாட்டுக்காங்க. ஒரு சம்பவம் நடந்துச்சா அப்டின்னா, உடனே தூக்குல போடுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்றாங்களே தவிர, அதுல எவ்வளவு சயன்டிஃபிக்கான ஃபேக்ட் இருக்கு, அதுல என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற மாரி வந்து தெரியாம தான் இருந்துட்டு இருக்கோம். ஸோ, நான் உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா என்ன? ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்னா என்ன? ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன? ஒரு கேஸ வந்து நம்ம எப்படி கொண்டு போகலாம்? என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற மாரி நான் டீட்டெயிலா வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். லீகல் அப்டேட் வேணும் அப்டின்னா, ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.